தமிழ் பேசும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் இன்ஜினுக்கும் இன்லைன் இன்ஜினுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சாதாரணமாக ஒரு பைக் நீங்கள் ஓனராக இருந்தால் போதுமானது. என்னென்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் இன்ஜின், அடுத்து இன்லைன் இன்ஜின், இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சர் வைஸாக பார்த்துருவோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளாட் இன்ஜினை பொறுத்தளவு பிஸ்டன் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெசிப்ரோகேஷன் மோஷன் இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா நம்ம இன்லைன் இன்ஜினில் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் ரெசிப்ரோகேஷன் மோஷன் இருக்கும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு அதிகமான பவர் கொடுக்கப்படும் இன்லைன் இன்ஜினில். ஆனால் பாக்ஸர் இன்ஜினை பொறுத்தளவு கம்மியான பவர் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வைப்ரேஷன்ஸை அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். இன்லைன் இன்ஜினை பொறுத்தளவு வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, செகண்டரி பவர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்டன் மூவ் ஆகும்போது கிடைக்கிற ஒரு த்ரஸ்ட் பவருமோ, அந்த பவர் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்லைன் இன்ஜினில் அவுட்டரில் இருக்கும். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்கிப் ஆகுது, ரன்னிங் கண்டிஷன்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்கிப் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதோட வைப்ரேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் பாக்ஸர் இன்ஜினை பொறுத்தளவு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கனால இந்த செகண்டரி பவர் வந்து இன்ஜின்குள்ளே தான் இருக்கும், வெளியே போகாது. இதனால் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி. மெயின்டெனன்ஸை பொறுத்தளவு பாக்ஸர் இன்ஜினுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் இன்லைன் இன்ஜினுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லிடலாம். டிசைனை பொறுத்தளவு நம்ம இன்லைன் இன்ஜின் தான் காம்பேக்ட் டிசைன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் இன்ஜின் பெரிய இன்ஜினாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டலாக வச்சிருக்கிறதுனால ரெண்டு சைடும் பிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ரெண்டு டபுள் ஹெட்டு தேவைப்படும், சிலிண்டருக்கு ஹெட்டு தேவைப்படும், டபுள் வால்வ் செட் தேவைப்படும், எல்லாமே டபுளாக தேவைப்படும், டபுள் கேம் செட்டு தேவைப்படும், டைமிங் கியர் டபுள் தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய டபுளாக தேவைப்படும். ஆனால் நம்ம இன்லைன் இன்ஜினை பொறுத்தளவு எல்லாமே காம்பேக்ட் டிசைன், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். எல்லாத்துக்குமே ஒரே செட்டப்பில் ஒரே இன்ஜின் பிளாக்ல நம்ம எல்லா சிலிண்டரையும் கொண்டு வர முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இன்லைன் இன்ஜினை பொறுத்தளவு ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். உங்களாலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இதுக்காண்டி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு நாலேஜ் தேவைப்படுங்கிற இது அவசியமே கிடையாது. ஆனால் பாக்ஸர் இன்ஜினை பொறுத்தளவு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லை ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு நாலேஜ் தேவைப்படும், அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டோட ஒரு அட்வைஸ் தேவைப்படும். அட்வைஸ் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸில் பயங்கர செயல்திறனில் பயங்கர ஒரு லேகிங்காக சந்திக்க வேண்டியிருக்கும். பாக்ஸர் இன்ஜினை பொறுத்தளவு சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது அதோட இன்ஜினோட சென்டரில் இருக்கும். ஆனால் இன்லைன் இன்ஜினை பொறுத்தளவு சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஏதாவது ஒரு அவுட்டர் சைடில் தான் இருக்கும், சென்டரில் இருக்காது. வைப்ரேஷன்ஸ் இதை பொறுத்தளவு பார்த்தோம்னா பாக்ஸர் இன்ஜின் ஸ்மூத்தர் இன்ஜினே சொல்லிடலாம். ஆனால் இன்லைன் இன்ஜினை பொறுத்தளவு வைப்ரேஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஹார்ஸ் பவர் இதை பொறுத்தளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்லைன் இன்ஜினில் அதிகமான ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது. ஆனால் பாக்ஸர் இன்ஜினில் அதிகப்படியான ஹார்ஸ் பவரை மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரேஸ் கார்கள் அல்லது ரேஸ் பைக் எல்லாத்துக்குமே பாக்ஸர் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்லைன் இன்ஜின்ஸ் வந்து நம்ம ரோடில் நார்மல் டிரைவுக்கு யூஸ் பண்ணுற லக்ஸரி கார்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அதோட காம்பேக்ட் டிசைன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நன்றி.